அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அன்வான்டாக மொபைல் யூஸ் பண்ணுறத தவிர்க்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆமாங்க, நம்மளும் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஃபோனுக்குள்ளே போகக்கூடாது, கேம் விளாடக்கூடாது, வாட்ஸ்அப்புக்குள்ளே போகக்கூடாது, ஃபேஸ்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு. பட் நம்மளை அறியாமையே நம்ம கை ஃபோனை எடுத்து அவசரமாக உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு உடனே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வைக்கும்போது பல மணி நேரம் கழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பல மணி நேரத்தை வீணாக நம்ம ஃபோனில் கழிக்கிறனாட்டி அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப், உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம வர்றங்காட்டி தான் நம்ம ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே அனாவசியமாக தேவையில்லாமல் நம்ம நிறையா டைம் போவோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது நெட்டை ஆன் பண்ண உடனே வரிசையாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம நோட்டிஃபிகேஷன் ஐயோ இவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களே, இந்த ஃபேஸ்புக்கில் இந்த நியூஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு அதை தொட்டு பார்த்துட்டு வெளியே வந்துடலான்னு நம்ம போவோம். பட் அதுலேயே பாதி நேரம் அப்படியே பார்க்க நேரம் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸில் இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டனை ஆஃப் பண்ணி வைக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம், மொபைல் யூஸ் பண்ணுறதை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களோட வால்பேப்பர் அண்ட் ரிங்டோன்ஸ். நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஒரு கோலை நோக்கி பயணிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த கோல் என்னங்கிறத உங்கள் வால்பேப்பரில் வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தீவிரமாக நீட்டுக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, நீட் தான் உங்களோட கோல் அப்படின்னா உங்களோட வால்பேப்பரில் நீட் அந்த இமேஜை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஐஏஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இமேஜை வால்பேப்பரில் வைங்க. அதே மாதிரி உங்கள் ரிங்டோன், நீங்கள் ஒரு ரிங்டோன் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிங்டோன் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிங்டோன் கேட்கும்போதே நம்ம அடுத்து வேலை செய்யணும், நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் திங்கிங் இருக்கணும். நம்ம ஒரு ஃபோன் எடுத்து பேசிட்டு வைக்கும்போது வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ நம்ம அதர் சோஷியல் மீடியாக்குள்ளேயோ இல்லை ஏதாவது யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்குள்ளே போகாமல் தவிர்க்கிறதுக்கு இந்த ரெண்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களோட வால்பேப்பரும் ரிங்டோனும் இம்பார்ட்டன்ட். மூணாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட்ச் யூஸ் பண்ணுங்கள். அதாவது டைம் பார்க்குறேன்னு சொல்லி ஃபோனை எடுத்து தான் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம்னு மொபைலுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுவோம். அந்த மொபைல் பார்க்குற பழக்கத்தை, வாட்சுக்கு பதிலாக மொபைல் பார்க்குற பழக்கத்தை தவிர்த்தாவே நம்ம ஃபோனை பாதி தவிர்த்திடலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸை பேக்கில் வச்சு பழகுங்க. அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்ஸோ இல்லை ஸ்லிம் பேக்கோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கில் வச்சு பழகுனா மொபைல் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். சாதாரணமாக நம்ம நடந்து போகும்போது நம்ம கையில் மொபைல் இருந்தால் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் டைம் பார்க்கலான்னு எடுப்போம். அப்புறம் வாட்ஸ்அப்புக்குள்ளே போவோம், ஃபேஸ்புக்குள்ளே போவோம், ட்விட்டருக்குள்ளே போவோம். இந்த மாதிரி உள்ளே போயிடுவோம். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம பேக் யூஸ் பண்ணலாம். தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக நம்ம பேக் யூஸ் பண்ணால் பேக்கில் இருந்தால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுத்து யூஸ் பண்ணுற டைம் கம்மியாகும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக அன்வான்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ்வேர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பிக்கர் பாஸ்வேர்டாக உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பேட்டர்னோ அந்த மாதிரி பாஸ்வேர்ட் வைக்காமல் டைப் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்ட் வச்சுட்டு அதில் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸாக பாஸ்வேர்டாக வச்சுக்கோங்க. பிக் பாஸ்வேர்ட், அதாவது பெரிய பாஸ்வேர்டாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு போகணுங்கிறதுக்காகவே ஓப்பன் பண்ணாமல் தவிர்க்கிற ஆட்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெசேஜ். நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுவோம், நெட் ஆன் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அது இல்லாமல் இந்த மெசேஜ் நமக்கு நார்மலாக ஒரு கம்பெனி மெசேஜ் வந்தால் கூட கோயிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம ஃபோன் எடுத்து என்னடா மெசேஜ் வந்திருக்கேன்னு பார்ப்போம். அந்த மெசேஜ் நமக்கு தேவையில்லாத மெசேஜாக இருக்கும். ஆனால் அந்த மெசேஜை வச்சு நம்ம நார்மலாக நம்ம ஒரு கேம்குள்ளேயோ ஒரு அன்வான்டாக மொபைல் யூஸ் பண்ணது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாக இருக்கும். அதனாலேயே இந்த மெசேஜ் சவுண்டை அவாய்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் பெஸ்ட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஆப் ஐகான்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப்பில் வைக்காதீங்க. அன்வான்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்பையுமே ஐகான்ஸை டெஸ்க்டாப்பில் வேண்டாம், அது எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுருங்க. பிகாஸ் நம்ம எடுத்த உடனே மொபைல் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு ஆப் இருந்ததுன்னா அந்த ஆப்பை தொட்டு நமக்கு அந்த ஆப்குள்ளே போய் என்னென்னு பார்த்துக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த ஆப்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால மொபைல் ஃபோன் டெஸ்க்டாப்பில் ஆப் ஐக்கானை வைக்கிறத
தவிர்த்துக்கோங்க. அதாவது ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ளே இருக்கட்டும். நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணோன்னே ஐகான் பார்க்குற மாதிரி இல்லாமல் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாமே, அதாவது நீங்கள் கேம் விளாட்றீங்க, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக கேம் விளாட்றேன், இல்லை மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஃபேஸ்புக் போகிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு அன்வான்டாக உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, உங்களோட லைஃப்பில் என்னென்ன தோணுதோ அந்த ஆப்பை எல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு அந்த ஃபோல்டருக்குன்னு ஒரு நேம் வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு பிக்காக ஒரு பெரிய லெட்டரில் நேம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோல்டரை நமக்கு தொடும்போதெல்லாம் மனசு உறுத்தும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது ஏன் இதுக்குள்ளே போகிறோம், அதனாலேயே நம்ம மேக்ஸிமம் தவிர்த்துருவோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்வான்ட் கான்டாக்ட் ஸ்டேட்டஸை மியூட் போடுறது. நம்ம ஃபேஸ்புக் நம்மள முக்கால்வாசி பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறக்காக தான் போவோம். ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளோட கான்டாக்டே ஒரு 300 கான்டாக்ட் இருக்கும், வாட்ஸ்அப் கான்டாக்ட். அதில் 100 பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறக்கே நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அதனால உங்களுக்குன்னு தோணும், இவங்கெல்லாம் பாசிட்டிவாக ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, இவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தா இவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம வந்து ஓப்பனாக வச்சுட்டு மற்ற ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே மியூட் போட்டு விட்டிங்கன்னா அன்வான்டாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணுறது ரெடியூஸ் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஃப்ளிப் கவர் யூஸ் பண்ணுங்கள். இது எத்தனை பேத்துக்கு சூட் ஆகும்னு தெரில, பட் இந்த ஃப்ளிப் கவர் யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டு நிறையா பேர் மொபைல் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருவோம். இது ஒரு நல்ல டெக்னிக், இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.